அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 89வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி 1 குறிப்பேடு அதிகாரம் 9 முதல் 12 வரை. அரசர் சவுல் எவ்வாறு இறந்தார் என்றும் அவருடைய பிள்ளைகள் எவ்வாறு மடிந்தனர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அவரை தொடர்ந்து ஆண்டவர் தாவீதை திருப்பொழிவு செய்து அரசராக நியமித்தார். அவரும் ஆட்சி உரிமை பெற்று இஸ்ரேலை அரசாள தொடங்கினார். இன்று 1 குறிப்பேடு அதிகாரம் 9 முதல் 12 வரை வாசித்து முழுமையாக அறிந்து கொள்வோம். 1 குறிப்பேடு அதிகாரம் 9. சிறை மீண்ட மக்கள். இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணையின்படி பதிவு செய்யப்பட்டனர். இவை இஸ்ரேல் அரசர்களின் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன. யூதா மக்கள் அவர்களது துரோகத்தை முன்னிட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர். தங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் நகர்களிலும் முதலாக குடியேறியவர்கள் இஸ்ரேலரும் குருக்களும் லேவியரும் கோவில் பணியாளருமே. யூதா, பென்யமின், எப்ராயிம், மனாசே மக்களுள் எருசலேமில் குடியிருந்தவர். ஊத்தாய், இவர் அம்மிஹூதின் மகன், இவர் ஓம்ரியின் மகன், இவர் இம்ரியின் மகன், இவர் பானியின் மகன், இவர் பெரெட்சியின் புதல்வருள் ஒருவர், இவர் யூதாவின் மகன். சீலோன் மரபில் தலைமகன் அசாயாவும் அவர் புதல்வரும், கேராகின் புதல்வருள் எகுவேல் அவர் உறவினர் 690 பேர். பென்யமின் புதல்வருள் சல்லு, இவர் மெசுல்லாமின் மகன், இவர் ஓதவியாவின் மகன், இவர் அஸ்னுவாவின் மகன், எரோகாமின் மகன் இப்னயா, மிக்ரியின் புதல்வராகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னயாவின் புதல்வராகிய இரகுவேலுக்கு பிறந்த செபத்தியாவின் மகன் மெசுல்லாம். தலைமுறை அட்டவணைப்படி அவர்கள் உறவினர் 956 பேர். இந்த ஆள்கள் அனைவரும் தங்கள் மூதாதையர் மரபில் குடும்ப தலைவர்களாயிருந்தனர். எருசலேமில் வாழ்ந்த குருக்கள் எதாயா, யோயாரிபு, யாக்கின், அசரியா, இவர் இல்கியாவின் மகன், இவர் மெசுல்லாமின் மகன், இவர் சாதோக்கின் மகன், இவர் மெராயோத்தின் மகன், இவர் கடவுளின் இல்ல பொறுப்பாளரான அகிதூபின் மகன். அதாயா, இவர் மல்கியாவின் புதல்வரான பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன், இவர் அதியேலின் மகன், இவர் யாஹிசெராவின் மகன், இவர் மெசுல்லாமின் மகன், இவர் மெசிலேமித்தின் மகன், இவர் இம்மேரின் மகன். அவர்கள் உறவினரும் அவர்கள் மூதாதையர் மரபில் குடும்ப தலைவர்களுமாயிருந்த ஆற்றல் மிகு வீரர் 1760 பேர். இவர்கள் கடவுளின் இல்ல பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். எருசலேமில் வாழ்ந்த லேவியருள் செமாயா, இவர் அசூபின் மகன், இவர் அஸ்ரிகாமின் மகன், இவர் அசபியாவின் மகன், இவர் மெராரியின் புதல்வருள் ஒருவர், பகபக்கர், எரேசு, காலால், ஆசாவின் புதல்வர் சிக்ரிக்கு பிறந்த மீகாவின் மகன் மத்தனியா, எதுதூனின் புதல்வன் காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒபதியா, நெட்ரோபாவியரின் சிற்றூர்களில் வாழ்ந்த எல்கானாவுக்கு பிறந்த ஆசாவின் மகன் பெரக்கியா, எருசலேமில் வாழ்ந்த கோயிற் காவலர். வாயில் காப்போர் சல்லும், அக்கூபு, தல்மோன், அஹிமான் மற்றும் இவர்கள் உறவினர். சல்லும் இவர்களின் தலைவர். இவர்கள் இன்று வரை கிழக்கில் அரச வாயிலை காத்து வருகின்றனர். இவர்களே லேவியர் பாளையத்தின் காவலராய் இருந்தவர்கள். கோராகின் புதல்வர் அபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவர் தந்தையின் வீட்டாரும் உறவினருமாகிய கோராகியரும் கூடார நுழைவாயில் மேற்பார்வை பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்தனர். முன்பே அவர்களின் மூதாதையர் ஆண்டவரது பாளைய வாயிலை காத்து வந்தனர். எலையாசர் மகன் பினகாசு முற்காலத்தில் அவர்களின் அதிகாரியாக இருந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்தார். மெசல்லாமியாவின் மகன் செக்கரியா சந்திப்பு கூடார நுழைவாயிலின் காவலராக இருந்தார். நுழைவாயில்களை காப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களின் எண்ணிக்கை 212. இவர்கள் தங்கள் சிற்றூர்களின் தலைமுறை அட்டவணைப்படி பதிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருந்ததால் தாவீதும் திருக்காட்சியாளர் சாமுவேலும் அவர்களை இப்பணியில் அமர்த்தினார்கள். அவர்களும் அவர்கள் புதல்வரும் கடவுளின் இல்ல கூடாரத்தின் வாயில்களை காத்து வந்தனர். வாயில் காப்போர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 பக்கங்களிலும் இருந்தனர். சிற்றூர்களில் இருந்த அவர்களின் உறவின் முறையினர் 7 நாள்கள் இவர்களோடு இருக்க மாறி மாறி வர வேண்டும். தலைமை வாயில் காவலராகிய 4 லேவியரும் கடவுளின் இல்ல பண்டக சாலைகளுக்கும் கருவூலங்களுக்கும் பொறுப்பாளர்களாய் இருந்தனர். காவல் காக்கும் பொறுப்பு அவர்களுக்கு இருந்ததால் அவர்கள் கடவுளின் இல்லத்தை சுற்றிலும் இரவில் தங்கியிருந்து காலைதோறும் கதவுகளை திறந்து விடுவார்கள். வேறு லேவியர், அவர்களில் சிலரிடம் வழிபாட்டுக்குரிய கலங்களின் பொறுப்பு இருந்தது. அவற்றை உள்ளே கொண்டு போகும்போதும் வெளியே கொண்டு வரும்போதும் எண்ணி சரிபார்ப்பர்.
மற்றும் சிலரிடம் தட்டுமுட்டுகள், எல்லா புனித கலங்கள், மிருதுவான மாவு, திராட்சை ரசம், எண்ணெய், சாம்பிராணி, நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றின் மேல் பொறுப்பு தரப்பட்டிருந்தது. குருக்களின் புதல்வர் சிலர் நறுமணப் பொருள்களில் இருந்து நறுமண கலவை தயாரித்தனர். கோராகியரான சல்லூமின் தலைமகன் மத்தித்தியா என்ற லேவியருக்கு தட்டை சட்டியில் பண்டங்கள் சுடும் பொறுப்பு விடப்பட்டிருந்தது. அவர்கள் உறவினராகிய கோகாத்தியரின் புதல்வருள் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் திருமுன் அடுக்கும் அப்பங்களை தயாரிக்கும் பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்தது. இவர்களில் லேவியரின் மூதாதையருள் பாடகர் கடவுளின் இல்ல அறைகளிலேயே தங்கியிருந்தனர். ஏனெனில் அவர்கள் இரவும் பகலும் பணி செய்ய வேண்டியிருந்ததால் பிற பணியின்றி கடவுளின் இல்ல அறைகளிலேயே தங்கியிருந்தனர். தலைவராகிய இவர்களே தலைமுறை அட்டவணைப்படி லேவியருள் குடும்ப தலைவர்கள், எருசலேமில் குடியிருந்த தலைவர்கள். அரசர் சவுலின் மூதாதையரும் வழிமரபினரும். கிபையோனின் தந்தை எயியேல் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் மாக்கா. அவர் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நேர், நாதாபு, கெதார், அகியோ, செக்கரியா, மிக்லோத்திற்கு சிமையாம் பிறந்தார். இவர்கள் எருசலேமில் தங்கள் உறவின் முறையாரோடு வாழ்ந்து வந்தார்கள். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசூவா, அபினதாபு, பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரிபு பாகாலுக்கு மீகா பிறந்தார். மீகாவின் புதல்வர்கள் பித்தோன், மெலேக்கு, தஹரேயா, ஆகாசுக்கு யாரா பிறந்தார். யாராவுக்கு அலமேத், அஸ்மாவேத், சிம்ரி பிறந்தனர். சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார். மோட்சாவுக்கு பினேயா பிறந்தார். இவர் மகன் இரபாயா, இவர் மகன் எலையாசர், இவர் மகன் ஆட்சேலுக்கு 6 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் பெயர்களாவன அசீரிக்காம், பொக்கரு, இஸ்மயேல், செயரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆட்சேலின் புதல்வர்கள். 1 குறிப்பேடு அதிகாரம் 10. அரசர் சவுலின் இறப்பு. பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு போரிட்டனர். இஸ்ரேலர் பெலிஸ்தியர் முன்பாக புறமுதுகு காட்டி ஓடினர். கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தியர் சவுலையும் அவர் புதல்வரையும் துரத்தி பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான், அபினதாபு, மல்கிசூவா ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர். சவுலுக்கு எதிராய் அவர்கள் கடும்போர் புரிந்தனர். வில்வீரர் அவரை கண்டுகொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர். அப்போது சவுல் தமது போர்க்கலன் சுமப்போனை நோக்கி, விருத்த சேதனமற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார். அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் வீழ்ந்தார். சவுல் இறந்ததை அவர் தம் போர்க்கலன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்தும் அடிந்தான். இவ்வாறு சவுலும் அவர் தம் புதல்வர் 3 அடிந்தனர். அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது. பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரேலர் தங்கள் படை முதுகிட்டு ஓடியதையும் சவுலும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு அவர்கள் தங்கள் நகர்களை விட்டு தப்பி ஓடினர். பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர். பெலிஸ்தியர் மடிந்தோரின் உடைகளை உரிந்து கொள்ள மறுநாள் வந்தபோது சவுலும் அவர்தம் புதல்வரும் கில்போவா மலையில் கிடப்பதை கண்டனர். அவர்தம் உடைகளை உரிந்து தலையை வெட்டி போர்க்கலன்களையும் எடுத்து கொண்டனர். பின்னர் தம் வழிபாட்டு சிலைகளுக்கு முன்னும் மக்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்குமாறு பெலிஸ்தியர் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி வைத்தனர். அவர்தம் போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோவிலில் வைத்தனர். அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்கவிட்டனர். பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததையெல்லாம் யாபேசு கிளையாது வாழ் மக்கள் அனைவரும் கேள்வியுற்றனர். அப்போது அவர்களுள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டு சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர் பிணங்களையும் எடுத்து அவற்றை யாபேசுக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவர்கள் எலும்புகளை அடக்கம் செய்து 7 நாள் நோன்பிருந்தனர். இவ்வாறு சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். மேலும் இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆனால் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார். 1 குறிப்பேடு அதிகாரம் 11. தாவீது இஸ்ரேல் மற்றும் யூதாவின் அரசராதல். எனவே இஸ்ரேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனிலிருந்து தாவீதிடம் வந்து, இதோ நாங்கள் எலும்பும் சதையுமாய் இருக்கிறோம். சென்ற நாள்களில் சவுல் அரசனாயிருந்த போதும் நீர்தாம் இஸ்ரேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர். என் மக்களாகிய இஸ்ரேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாயிருப்பாய் என்று கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றார்கள்.
இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லோரும் எபிரோனில் இருந்த அரசரிடம் வந்தார்கள். ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள். பின்பு தாவீதும் இஸ்ரேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர். அது அந்நாட்களில் எபூசு என்று அழைக்கப்பட்டது. எபூசியர் அங்கே அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். எபுசுவால் மக்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர். ஆயினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர் ஆயிற்று. தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன், படைத்தலைவனும் தளபதியுமாய் இருப்பான் என்று அறிவித்திருந்தார். செருயாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார். எனவே அவர் படைத்தலைவர் ஆனார். தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதின் நகர் என்று அழைக்கப்பட்டது. அவர் கிழக்கில் இருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் அதில் எழுப்பினார். யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார். படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அரசர் தாவீதின் படை சிறப்பு. ஆண்டவர் இஸ்ரேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாயிருந்த தாவீதின் ஆற்றல்மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே. தாவீதின் ஆற்றல்மிகு வீரர்களின் பெயர் பட்டியல். அக்மோனியின் மகன் யாசொபயாம், இவர் 30 தலைவர். தம் ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர். அவரை அடுத்து அகோகியராகிய தோதோவின் மகன் எலையாசர், இவர் மாவீரர் 3 ஒருவர். பெலிஸ்தியர் போரிட படை திரட்டி கொண்டு வந்திருந்த பொழுது பஸ்தம்மில் தாவீதுடன் இருந்தார். வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது. மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினர். அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தனர். இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தருளினார். பெலிஸ்தியரின் படை இரபாயும் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கியிருந்தபோது 30 தலைவருள் 3 அதுல்லாம் குகைக்கு சென்றனர். தாவீது கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லெஹேமில் இருந்தது. ஒரு நாள் தாவீது பெத்லெஹேம் நுழைவாயிலில் உள்ள கிணற்று நீரில் கொஞ்சம் யாராவது குடிக்க கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆவலுடன் கூறினார். அப்போது அந்த 3 பெலிஸ்தியரின் பாளையத்தினுள்ளே துணிந்து சென்று பெத்லெஹேம் நுழைவாயிலில் இருந்த கிணற்று நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார். நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி? இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தனரே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார். அந்த மாவீரர் 3 இத்தகையவற்றை செய்தனர். யோவாபின் சகோதரராகிய அபிசாய் 30 தலை சிறந்தவர். இவரே தம் ஈட்டியால் 300 பேரை கொன்றவர். எனவே 30 பெயர் பெற்றவராயிருந்தார். இவர் 30 மிகுந்த புகழ் பெற்றிருந்தார். எனவே அவர்களுக்கு தலைவராயிருந்தார். ஆயினும் முந்தின 3 அவர் சமமானவர் அல்ல. கப்சியேலை சார்ந்தவரும் வலிமை மிக்கவருமான யோயாதாவின் மகன் பெனாயா தீர செயல்கள் பல புரிந்தார். மோவாபிய வீரர் 2 கொன்றார். மேலும் உறைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார். 5 முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார். அந்த எகிப்தியன் கையில் தறிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியனின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார். யோயாதாவின் மகன் பெனாயா இத்தகையவற்றை செய்து மாவீரர் 3 பெயர் பெற்றவராயிருந்தார். 30 அவர் முதல்வராயிருந்தாலும் முந்தின 3 அவர் இணையானவர் அல்ல. அவரையே தாவீது தம் மெய்காப்பாளருக்கு தலைவராக நியமித்தார். படையின் மாவீரர் பின்வருமாறு: யோவாபின் சகோதரர் அசாவேல், பெத்லெஹேமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானான், அரோரியரான சம்மோத்து, பெலோனியரான எலேசு, தெக்கோவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா, அனதோத்தியரான அபியேசர், ஊசாயரான சிபக்காய், அகோகியரான ஈலாய், நெட்ரோபயரான மகராய், நெட்ரோபயரான பானாவின் மகன் எலேது, பென்யமினின் குலத்தில் கிபையாவை சார்ந்த இரிபாயின் மகன் இத்தாய், பிராத்தோனியரான பெனாயா, காகசு நீரோடை பகுதியை சார்ந்த ஊராய், அர்பாயரான அபியேல், பஹரூமியரான அஸ்மவேத்து, சால்போனியரான எல்யக்பா, கேசோனியரான ஆசேமின் புதல்வர், ஆராரியரான சாஹேயின் மகன் யோனத்தான், ஆராரியரான சாஹாரின் மகன் அஹியாம், ஊரின் மகன் எலிப்பால், மெக்கராயரான ஏபேர், பெலோனியரான அஹியா, கர்மேலியரான எட்சரோ,
எஸ்பாயின் மகன் நாராய், நாத்தானின் சகோதரர் யோவேல், அக்ரியின் மகன் மெப்கார், அம்மோனியரான செலேக்கு, பெயரோத்தியரான நகராய். இவர் செருயாவின் மகனான யோவாபின் படைக்கலன் சுமப்பவர். இத்ரியரான ஈரா, இத்ரியரான காரேபு, இத்ரியரான உரியா, அக்லாயின் மகன் சாபாது, ரூபன் குலத்தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா. இவரோடு இருந்த 30 பேர். மாக்காவின் மகன் ஆனான், மித்னியரான யோசபாற்று, அஸ்தராயரான உசியா, அரோயரியரான ஓதாமின் மகன் சாமா, எயியேல், தீட்சியரான சிம்ரியின் மகன் எதியவேல், அவன் சகோதரர் யோகா, மகவாயரான எலியேல், எல்நாமின் புதல்வர் எரிபாய், யோசாவியா, மோவாபியரான இத்மா, மெட்சோபாயரான எலியேல், ஒபேது, யகசியேல் என்பவர்களே. 1 குறிப்பேடு அதிகாரம் 12. அரசர் தாவீதின் பென்யமின் குல ஆதரவாளர். தாவீது கீசின் புதல்வர் சவுலிடமிருந்து தப்பி தலைமறைவாய் சிக்லாகு என்னுமிடத்தில் தங்கியிருக்கையில் அவரிடம் வந்தவர்கள் இவர்களே. அவர்கள் போரில் தோள் கொடுத்த ஆற்றல் மிகு படை வீரர். அவர்கள் வில் வீரர், கவன்கல் எறிதற்கும் வில்லினால் அம்பு எய்தற்கும் வலக்கை இடக்கை பழக்கமானவர்களாயும் இருந்தனர். அவர்கள் பென்யமின் குலத்தவரான சவுலின் குடும்பத்தவர்கள். அவர்களுள் முதன்மையானவரான அகியேசர், யோவாசு இருவரும் கிபையாவை சார்ந்த செமாயாவின் புதல்வர்கள். அஸ்மவேத்தின் புதல்வர்களான எசியேல், பெலலேற்று, பெராக்கா, அனதோத்தியரான ஏஹு 30 ஆற்றல் மிக்கவரும் 30 தலைவருமான கிபயோனியர், இஸ்மாயா, எரேமியா, யகசியேல், யோகனான், கெதேராவியரான யோசபாத்து, எலுசாய், எரிமோத்து, பேலியா, செமாரியா, அருப்பியரான செபத்தியா, எல்கானா, எஸ்யா, அசரியேல், யோவேசர், கோராகியரான யாசுபயாம், கெதோரியரான எரோஹாமின் புதல்வர்கள் யோவேலா, செப்தியா. காத்துக்குல ஆதரவாளர். பேராற்றலும் படைத்திறனும் கேடயம் ஈட்டி கையாள்வதில் தேர்ச்சியும் சிங்கத்தின் முகமும் மலைவாழ் கலைமானின் வேகமும் உடைய காத்தியர் சிலர் பாலினில அரணில் இருந்த தாவீதிடம் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அவர்கள் யாரெனில் தலைவரான ஏட்சேர், 2வது ஒபதியா, 3வது எலியாபு, 4வது மிஸ்மன்னா, 5வது எரேமியா, 6வது அத்தாய், 7வது எலியேல், 8வது யோகனான், 9வது எல்சாபாது, 10வது எரேமியா, 11வது மக்பன்னாய். இவர்களே காத்தின் புதல்வர்களான படைத்தலைவர்கள். இவர்களில் சிறியவர் 100 பேருக்கும் பெரியவர் 1000 பேருக்கும் சமம். யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும் முதல் மாதத்தில் அதை கடந்து பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்து வந்த யாவரையும் கிழக்கேயும் மேற்கேயும் துரத்தி அடித்தவர்கள் இவர்களே. பென்யமின் யூதா குல ஆதரவாளர். பென்யமின் யூதா புதல்வர்களில் சிலர் அரணில் இருந்த தாவீதிடம் வந்தனர். தாவீது அவர்களை சந்திக்க வெளியே வந்து அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதான நோக்குடன் எனக்கு உதவி செய்ய வந்துள்ளீர்கள் என்றால் நான் உங்களை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். மாறாக குற்றமற்றவனான என்னை என் எதிரிகள் கையில் ஒப்புவிக்கும் பொருட்டு வந்துள்ளீர்கள் என்றால் நம் முன்னோரின் கடவுள் அதை கண்டு தீர்ப்பு கூறட்டும் என்றார். அப்போது 30 தலைவராகிய அமாசாயை ஆவி ஆட்கொள்ளவே அவர், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் மகனே, நாங்கள் உம்மோடிருப்போம், வெற்றி உமக்கே வெற்றி, ஏனெனில் உம் கடவுள் உமக்கு துணை நிற்கிறார் என்றார். அப்போது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு தம் படைக்கு தலைவர்கள் ஆக்கினார். மனாசே குல ஆதரவாளர். தாவீது பெலிஸ்தியரோடு சேர்ந்து சவுலுக்கு எதிராக போரிட செல்கையில் மனாசேயருள் சிலர் அவரோடு சேர்ந்து கொண்டனர். பெலிஸ்திய தலைவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை செய்து, தாவீது தன் தலைவன் சவுலோடு சேர்ந்து கொண்டால் நம் தலை உருளும் என்று சொல்லி அவர் உதவி பெறாமல் அவரை அனுப்பிவிட்டார்கள். தாவீது சீக்லாகுக்கு திரும்பி வந்தபோது மனாசேயருள் 1000 தலைவர்களான யோசபாத்து, எதியவேல், மிக்கேல், யோசபாத்து, எலிஹு, சில்தாய் ஆகியோர் மனாசேயை விட்டு அவரோடு சேர்ந்து கொண்டனர். அங்கே வந்த கொள்ளைக்காரரை முறியடிக்க இவர்கள் தாவீதுக்கு துணை நின்றனர். ஏனெனில் இவர்கள் அனைவரும் வலிமை மிகு வீரர்கள், ஆற்றல் மிக்க படைத்தலைவர்கள். இவ்விதமாக தாவீதுக்கு உதவி செய்வோர் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தனர். எனவே அவர்கள் கடவுளின் படையென பெரும்படையாயினர். தாவீதின் படைத்திரள் அட்டவணை. ஆண்டவரின் வாக்குறுதிப்படி சவுலின் அரசை தாவீதிடம் ஒப்படைக்குமாறு எபிரோனில் இருந்த தாவீதிடம் வந்த படைக்கலன் தாங்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இதுவே. யூதா புதல்வரில் கேடயமும் ஈட்டியும் தாங்கி போர்க்களம் பூண்ட 6800 பேர்.
சிமியோன் புதல்வரில் போரிட தயாரான ஆற்றல் மிகு வீரர் 7100 பேர். லேவி புதல்வர்களில் 4600 பேர். ஆரோன் வழிவந்த தலைவரான யோயோதா மற்றும் அவரோடு இருந்த 3700 பேர். ஆற்றல் மிகு இளைஞரான சாதோக்கு மற்றும் அவர் மூதாதை வீட்டை சார்ந்த அதிகாரிகள் 22 பேர். பென்யமின் புதல்வரில் சவுலின் உறவினர் 3000 பேர். அவர்களில் பெரும்பான்மையோர் அதுவரை சவுலின் குடும்பத்திற்கு சார்பாய் இருந்தவர்கள். எப்ராயிம் புதல்வரில் ஆற்றல் மிகு வீரர் 20800 பேர். அவர்கள் தங்கள் மூதாதை வீட்டில் புகழ் பெற்றவர்கள். மனாசேயின் பாதி குலத்தில் 18000 பேர். அவர்கள் பெயர் பட்டியலின்படி தாவீதை அரசராக்குவதற்கு வந்தனர். இசக்கார் புதல்வரில் இஸ்ரேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று குறித்த காலத்தில் அறிவுரை வழங்கி வந்த நுண்ணறிவுடைய 200 தலைவர்கள் மற்றும் இவர்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டிருந்த இவர்களின் எல்லா உறவினர். செபுலோன் புதல்வரில் அனைத்து போர்க்கலன்களுடன் ஒரே மனத்தோராய் போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற வீரர் 50000 பேர். நப்தலியை சார்ந்த 1000 அதிகாரிகளும் மற்றும் கேடயமும் ஈட்டியும் தாங்கிய 37000 பேர். தானை சார்ந்த போருக்கு அணிவகுத்து நின்ற 28600 பேர். ஆசேரை சார்ந்த போருக்கு தயார் நிலையில் அணிவகுத்து நின்ற 40000 பேர். யோர்தானுக்கு அப்பால் ரூபன், காத்து, மனாசியின் பாதி குலம் இவற்றை சார்ந்த அனைத்து போர்க்களம் பூண்ட 1,20,000 பேர். இந்த போர் வீரர் அனைவரும் போர்க்கள அணிவகுப்பில் தாவீதை இஸ்ரேல் அனைத்துக்கும் அரசராக ஏற்படுத்துமாறு உறுதி பூண்டவராய் எபிரோனுக்கு வந்தனர். மேலும் எஞ்சியிருந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஒரே மனதாய் தாவீதையே அரசராக்க விரும்பினர். அவர்கள் அங்கே தாவீதோடு உண்டு குடித்து 3 நாள் தங்கினார்கள். அவர்கள் உறவினர் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தயார் செய்திருந்தனர். மேலும் இசக்கார், செபுலோன், நப்தலி நிலப்பகுதிகளில் அவர்களுக்கு அருகே இருந்தவர்கள் கழுதைகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள், மாடுகள் ஆகியவற்றின் மீது ஏராளமான அப்பங்கள், உணவுக்கான மாவு, அத்திப்பழ அடைகள், திராட்சை பழ அடைகள், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவற்றையும் மேலும் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் மகிழ்ச்சியில் தழைத்தது.